வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமே ரொம்பவே ஹெல்த்தியான, நல்லா வெயிட் போடக்கூடிய, ரொம்பவே டேஸ்ட்டான, குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களும் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இல்லை இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் ரெசிபி பேபிஸ்க்காக நம்ம செய்கிறது ராகி ரவா உப்புமா. இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய வெயிட் கெய்னிங் டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு 4 ஜீரகம் சேர்த்து இதை தாளிச்சுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெள்ளை ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வெள்ளை ரவைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு, கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. அதையும் இது கூடவே சேர்த்துட்டு அந்த நெய்லேயே நல்லா வறுத்து விட்டுருங்க. ஸ்டவ்வை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை வறுக்கும்போது ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா இதெல்லாம் கருகி போயிடும் இல்லையா, அதனால தான். எப்போவுமே ராகி கஞ்சி குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டாகவே கொடுத்து பழக்கியிருக்குவோம். ஸோ இந்த மாதிரி ரவை கூட சேர்த்து உப்புமா மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ராகி ரவை ரெண்டுமே நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக. இப்போ இது எல்லாத்தையுமே அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நைட் டைம் நல்லா டைஜஸ்ட்டும் ஆகும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5லிருந்து 6 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். அடிக்கடி மூடியை எடுத்துட்டு நீங்கள் கலந்து விட்டுருங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இந்த ராகி ரவா உப்புமா சட்டுன்னு ரெடி ஆயிரும். நைட் டைமெல்லாம் குழந்தைங்களுக்கு என்ன டின்னர் செய்கிறதுன்னு தெரியலனா சட்டுன்னு இந்த ராகி ரவா உப்புமா குழந்தைங்களுக்கு அழகாக செய்து கொடுத்துடலாம். உங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உப்புமா மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உப்புமா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு அழகாக வயிறு நிறைய ஊட்டி விட வேண்டியது தான். இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.